பண மதிப்பின் அடிப்படையில் மின்னணு கட்டணம் செலுத்தும் முறையை டாஸ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம். இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் ஜூலை 2022. அ. நுண் செலுத்தல் மற்றும் பேரின செலுத்தல். அ. நுண் மற்றும் நானோ செலுத்தல். இ. அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச செலுத்தல். இ. அதிகபட்ச மற்றும் பேரின செலுத்தல். விடை அ. நுண் செலுத்தல் மற்றும் பேரின செலுத்தல். டாஷ் என்பது மின்னணு முறைகளை பயன்படுத்தி ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் வழிமுறை ஆகும். அ. மின்னணு செலுத்தல். அ. நேரடி செலுத்தல். இ. மறைமுக செலுத்தல். இ. இவற்றில் ஏதுமில்லை. விடை அ. மின்னணு செலுத்தல். கூற்று. பேரின மின்னணு செலுத்தல் முறை உயர் மதிப்பு செலுத்தலை ஆதரிக்கின்றன. காரணம், விலை உயர்ந்த மறைகுறியீட்டியல் செயல்பாடுகள் பேரின மின்னணு செலுத்துதல் முறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அ. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அ. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. இ. கூற்று சரி, காரணம் தவறு. இ. கூற்று தவறு, காரணம் சரி. விடை அ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் மே 2021, மார்ச் 2024. அ. கடன் அட்டை முன்பே செலுத்து. அ. பற்று அட்டை இப்பொழுது செலுத்து. இ. சேமித்து வைக்கப்படும் மதிப்பு அட்டை பிறகு செலுத்து. இ. திறன் அட்டை எப்போது வேண்டுமானாலும் செலுத்து. விடை அ. பற்று அட்டை இப்பொழுது செலுத்து. இசிஎஸ் இன் விரிவாக்கம் டாஷ். இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் ஜூன் 2023. அ. எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். அ. எலக்ட்ரானிக் க்ளோனிங் சர்வீசஸ். இ. எலக்ட்ரானிக் கிளியரிங் ஸ்டேஷன். இ. எலக்ட்ரானிக் க்ளோனிங் ஸ்டேஷன். விடை அ. எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ்.
பின்வருவனவற்றுள் குறைந்த கட்டணங்களுக்கான நிகழ்நிலை கட்டண முறை எது? அ. அட்டை மூலம் பணம் செலுத்துதல். அ. நுண் மின் செலுத்தல் கட்டண முறை. இ. பேரின மின் செலுத்தல் கட்டண முறை. இ. கடன் அட்டை கட்டண முறை. விடை அ. நுண் மின் செலுத்தல் கட்டண முறை. பின்வருவனவற்றுள் எது மெய்நிகர் செலுத்தல் முகவரி பற்றிய சரியான கூற்று ஆகும்? அ. வாடிக்கையாளர்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை VPA வாக பயன்படுத்த முடியும். அ. VPA இல் எண்கள் அடங்கவில்லை. இ. VPA ஒரு தனித்த யூனிக் முகவரி. இ. பல வங்கிக் கணக்குகள் ஒற்றை VPA கொண்டிருக்க முடியாது. விடை இ. VPA ஒரு தனித்த யூனிக் முகவரி. கடன் அட்டையுடன் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள். மே 2022. அ. வாடிக்கையாளர். அ. வியாபாரி. இ. சந்தைப்படுத்தல் மேலாளர். இ. பெறுபவர். விடை இ. சந்தைப்படுத்தல் மேலாளர். கீழ்க்கண்டவற்றில் பற்று அட்டை பற்றி சரியான கூற்று எவை? 1. பற்று அட்டை ATM-களில் பயன்படுத்த முடியாது. 2. பற்று அட்டை நிகழ்நிலை பரிமாற்றங்களில் பயன்படுத்த முடியாது. 3. பற்று அட்டையை பெற வங்கி கணக்கு தேவையில்லை. 4. பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை இரண்டும் தோற்றத்தில் ஒன்று போலவே இருக்கும். அ. 1, 2, 3. அ. 2, 3, 4. இ. 3. இ. 4 மட்டும். விடை இ. 4 மட்டும். பொருத்துக. கடன் அட்டை எண்ணில் 1. முதல் இலக்கம் கணக்கு எண். 2. 9 முதல் 15 வரை இலக்கங்கள் MII குறியீடு. 3. முதல் 6 இலக்கங்கள் பின் குறியீடு. 4. கடைசி இலக்கம் சோதனை இலக்கம். அ. 4, 3, 2, 1. அ. 2, 1, 3, 4.
2, 3, 4, 1. இ 2, 4, 3, 1. விடை ஆ 2, 1, 3, 4.